என்னம்மா குழந்தை எங்க கூட்டு போற ஃபங்க்ஷனுக்கு? அத்தே சொன்னா கேளுமா, குழந்தைலாம் இந்த மாதிரி அங்கங்க கூட்டு போக கூடாது. குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்துச்சுன்னா ஈஸியா வந்துடும். சரி கூட்டு போறதா போறா, பூ வச்சிருந்தா யார்ட்டையும் கொடுக்குற பிள்ளைக்கு சீல் அடிச்சிடும். நான் தான் என் மகனை 8 வயசு வரைக்கும் எங்கேயும் கூட்டு போகல, நீதான் புசுக்கு கூட்டு போயிருவேன். என்னமோ சரிங்கத்தே, நான் கூட்டு போகல, இங்கே இருக்கட்டும். இனிமே ஒரு 3 வயசு வரைக்கும் எந்த ஃபங்க்ஷனுக்கு பிள்ளைய கூட்டு போல போதுப்பா. அத்தே குழந்தை எங்க? என்னம்மா தம்பியா? தம்பி பெரியம்மா கிட்ட இருக்காமா? என்னக்கா சித்தி வச்சிருக்காங்க? என்னம்மா இந்த பிள்ளைய 4 பேர் நம்ம சொந்த வீட்டுக்கு கொடுத்தாதானே அதுக்கு மூணா தெரியும், எல்லாரும் பழகுவான். நீ என்னம்மா விவரம் தெரியாத பிள்ளையா இருக்க? நீங்க கொஞ்சம் ஏமா இந்த காலத்துல எல்லாம் ஆம்பளை பிள்ளைய சுதாரணமா வளர்க்கணும், இல்லைன்னா கெட்டு போயிடுவாங்க. ஆமாத்தே, இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளைய பார்த்துதான் வளர்க்கணும். நான் என் பிள்ளை எப்படி வளர்த்தேன்னு தெரியும்ல, அது மாதிரி எப்படி வளர்த்தேன்னு அதை கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஐயோ உங்க வளர்ப்பு பத்தி எனக்கு தெரியாதே, உங்க பையன் கூட தானே நான் 5 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். ஆம்பளை பிள்ளைய வளர்க்கறத பத்தி இது பேசிச்சு. இப்ப இவன் நம்மள பாராட்டுறாரா இல்லைன்னா ஓட்டுறாரா? செல்லம் என்னம்மா குழந்தை எலும்பும் தோலுமா இருக்கு, ஒழுங்கா பால் கொடுக்கறியா இல்லையா? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு குழந்தைகளை எப்படி பாத்துக்கணும்னே தெரியல. Several days later. என்னம்மா குழந்தை இவ்வளவு வெயிட்டா இருக்கு, கண்டது கழுதை கொடுத்துறாதம்மா. இவ்வளவு வெயிட்டா இருந்துச்சுன்னா பாக்குறவங்க எல்லாம் கண்ணு போட்டுருவாங்க. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு எதை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னே தெரிய மாட்டேங்குது. இங்க மாதிரி ஊழச்சதையா இருக்கு. எதுக்கும் பயப்படாதவன் நானே திணறேன். என்னடா செய்யறது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர்.